Hello guys, welcome to Bio World. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாட்னியோட ஃபஸ்ட்டு சாப்டரான ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்ரடக்ஷன் பாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறான்னு அப்படியே சொல்லிடுறேன், அப்புறம் உனக்கு இந்த பேராவை படிச்சுக்காதீங்க. ரீப்ரொடக்ஷனுன்றது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா ரீப்ரொடக்ஷனால் வேரியேஷன் நடக்க போகுது. அதனால் வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த எர்த்தில் பெட்டராக சர்வைவ் ஆக போகிறாங்க. அதுக்கு ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சில அனிமல்ஸாக இருந்தாலும் சரி. ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் வேரியேஷனே நடக்க போகுது. ஏன் வேரியேஷன் நடக்க போகுது? பிகாஸ் தேர் இஸ் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறதால ஒரு புது ஸ்பீஷஸ் க்ரியேட் ஆக போகுது. ஓகேவா? அந்த ரீப்ரொடக்ஷன் மூலமாக வேரியேஷன் நடக்கிறதால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த எர்த்தில் பெட்டராக சர்வைவ் ஆக போகிறாங்க. அடுத்தது பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு மட்டும் ஒரு நல்லது இல்லை, அதை சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே அந்த பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இப்போ பிளான்ட்டை நீ எப்படி வளர்ப்ப? ஒரு சீடு எடுத்துகிட்டு போய் புதைச்சி வைப்ப, அல்லது செடி வரும். ஆனால் அந்த சீடால் தான் அது ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சீடு எப்படின்னு வரப்போகுது? ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆக போகுது. அந்த ஃப்ரூட்டே இப்போ நம்மளும் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது? பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சீடு வேணும். அந்த சீடு ப்ரொடியூஸ் பண்ணுறதால ஃப்ரூட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ரூட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? பிளான்ட் ரீப்ரொடக்ஷனால் நம்மளும் பெனிஃபிட் ஆகிறோம். அதே மாதிரி தான் வேறு ஒரு அனிமல்ஸும். ஏதாச்சும் ஒரு கிராஸ் சாப்பிட்ற கோட்டு, இந்த மாதிரி எல்லாமே பிளான்ட் ரீப்ரொடக்ஷனால் எல்லா அனிமல்ஸுமே பெனிஃபிட் ஆகுது. இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி சொல்லி அவன் என்ன மீன் பண்ணுறான்னா, இப்போது நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றது இல்லை, ஒரு சிக்கன் சாப்பிட்றோம். சிக்கன் சாப்பிட்றோமே, அப்போ பிளான்ட்டை நீ டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொன்னேன்னா, சிக்கன் எதை சாப்பிட்ருக்கோம்? புழுப்பூச்சி. அந்த புழுப்பூச்சியில் எதை சாப்பிட்ருக்கோம்? எதையாச்சும் எப்படியாச்சும் அது புழுப்பூச்சியாச்சும் ஒரு இலை செடி சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கும். சரியா? ஸோ எப்படியாச்சும் உன்னுடைய ஃபுட்டில் பிளான்ட் இல்லாமல் உனக்கு ஃபுட்டு கிடைக்காது, செடி இல்லாமல் உனக்கு ஃபுட்டே கிடைக்காது. ஸோ பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறேன் பாப்போமா? ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன்றது. ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீஷியஸ் and also being suitable variation crossings for the survival. நான் சொன்னல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த இடத்துல பெட்டராக சர்வை ஆகணும்னா ரீப்ரொடக்ஷன் தேவை. ரீப்ரொடக்ஷன் மூலமாக வேரியேஷன் நடக்குது. பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஃபார் இட்ஸ் ஓன் சர்வைவல் பட் ஆல்சோ ஃபார் த கண்டினியூஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் அதர் ஆர்கனிசம்ஸ் சின்ஸ் த லேட்டர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட். சொன்னல எப்படியாச்சும் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும், பிளான்ட்டால் தான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும். Reproduction also plays an important role in evolution. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். படிக்கோங்க. ஏன் ரீப்ரொடக்ஷன் எவல்யூஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது? எவல்யூஷன் எப்படி நடக்குது? ஜென்ரேஷனாக சின்ன வேரியேஷன் நடக்கத்தாலாம் உனக்கு எவல்யூஷனே நடக்குது. ரீப்ரொடக்ஷனால் வேரியேஷன் கொண்டு வர முடியுதுனால கண்டிப்பாக எவல்யூஷனே கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் யூ ஆர் சேயிங். அடுத்தது மைல்ஸ்டோன்ஸ் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி. இதில் பெருசாக இல்லைடா எதுவும், நீயே படிச்சுக்கோ. இந்த இயர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், பட்டு பெருசாக இல்லைன்னு விட்டுறாத. எல்லாமே இம்பார்ட்டன்ட் எல்லாம். இயர் எல்லாமே முக்கியம். அப்புறம் இந்த டூயினோ பாக்ஸ் பாரு. இங்கே என்ன சொல்கிறாங்க இவரை பற்றி? பஞ்சடன் மகேஸ்வரி. இல்லை, நீ முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இந்த இயரு, அப்புறம் இவர் பப்ளிஷ் பண்ண புக்கு பேர் an introduction to the embryology of angiosperms in 1950. He established the International Society of Plant Morphologists in 1951. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருடைய பேர் கொடுத்துட்டு இவர் பப்ளிஷ் பண்ண புக் என்னது இப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீ படித்து வச்சுக்கப்பா.
அடுத்தது இதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது. ரீப்ரொடக்ஷனை எப்படி பிரிச்சுக்காங்க? ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பேசிக்காக செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஸ்னால் என்னது? பிரிவினை. மேல் ஃபீமேல்னு பிரிவினை இருந்தால் அந்த ரீப்ரொடக்ஷனில் மேல் ஃபீமேல்ன்ற பிரிவினை, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. 2 மேல் அண்ட் ஃபீமேல் கேமஸ், ஃபேல் ஒன்று ஃபீமேல் கேமெட் ஒன்று, 2 இன்வால்வ் ஆகிருக்குன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போது இந்த பிரிவினை இருக்குன்னா அது பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அது ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது இந்த பிரிவினை இல்லாமல் நடக்கிறது. ஒரே ஒரு ஆர்கானிசம் மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 2 ஆர்கானிசம் அங்கே இன்வால்வ் ஆகிருக்குன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிடலாம்டா. சரி, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன். இப்போது 2 ஸ்பீஷஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னேன். ஒரே ஒரு ஸ்பீஷஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னோம். இப்போது 2 ஸ்பீஷஸ் இன்வால்வ் ஆகிருந்தால் அது 2தோடைய கேமெட் ஃபியூஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி சேஞ்சஸ் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். அதாவது மேல்லேருந்து ஒரு கேமெட்டும் ஃபீமேலேருந்து ஒரு கேமெட்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி புதுசாக ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆக போகுது, அதாவது சைல்டு. இப்போது அந்த சைல்டுக்கு மேலோடைய கேரக்டரும் கொஞ்சம் இருக்கும், ஃபீமேலோடைய கேரக்டரும் கொஞ்சம் இருக்கும். அப்போது த சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போத் தி பேரண்ட்ஸ். அதாவது மேல் மாதிரியும் கம்ப்ளீட்டாக இருக்காது, ஃபீமேல் மாதிரியும் கம்ப்ளீட்டாக இருக்காது. மேல் கிட்டேருந்து கொஞ்சம் கேரக்டர்ஸும் இருக்கும், ஃபீமேல் கிட்டேருந்து கொஞ்சம் கேரக்டர்ஸும் இருக்கும். புரியுதா? ஏன்னா 2தோடைய கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி தட் இஸ் எ நியூ ஆர்கானிசம். அதோடைய ஜீனோம் வந்து மேலோடைய ஜீனோம் மாதிரி இருக்காது, ஃபீமேலோடைய ஜீனோம் மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி நியூ இண்டிவிஜுவல். ஓகே, பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஆர்கானிசம் இருக்கும் போது அதே மாதிரி அதோடைய சைல்டும் இருக்கும் போது, ஸோ தி வில் கால் தட் ஆஸ் க்ளோன். ஏன்னா பேரண்ட் மாதிரியே ஆஃப் ஸ்ப்ரிங்கும் இருக்குன்னா ஸோ இட்ஸ் எ க்ளோன், ரைட்? அதே மாதிரி இருக்குது, அந்த பேரண்ட் மாதிரியே இருக்குது அந்த சைல்டும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் க்ளோன். ஏன்னா அதோடைய பேரண்டோடைய ஜெனட்டிக்ஸும் சைல்டோடைய ஜெனட்டிக்ஸும் சேமாக இருக்கும். இது எந்த ரீப்ரொடக்ஷன் சொன்னேன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பேரண்ட் 2 பேரண்ட்ஸ் இருக்க போகிறாங்க, மேல் ஃபீமேலு. 2தோடைய ஜீனம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைல்டு இது. ஏன்னா 2 சேர்ந்து ஃபியூஸ் ஆகி தான் புதுசாக ஒரு சைல்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பேரண்டோடைய ஜீனமும் ஆஃப்ஸ்ப்ரிங்கோட ஜீனமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பேரண்டோடைய ஜீனமும் சைல்டோட ஜீனமும் ஒரே மாதிரி இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த சைல்டு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை தான் மீன் பண்ணுறேன். அதாவது பேபி, ஆஃப்ஸ்ப்ரிங்கு, சைல்டு, நீ எந்த பேர் வேணால் வச்சுக்கோ, பேரண்ட்லேருந்து வர அடுத்த ஜென்ரேஷனோடைய சைல்டு அதுதான். ஓகே, சரி, இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துடலாம். The reproduction method which helps to perpetuate its own species without the involvement of gametes is referred to as asexual reproduction. Yes, கரெக்டாக. ஏன்னா ஒரே ஒரு ஸ்பீஷஸ் தான் asexual reproduction இன்வால்வ் ஆகும், கேமெட்ஸ்லாம் இங்கே வராது. கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அது என்னது? அது பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். From the unit of class rule known that reproduction is one of the attributes and things of the different types of. இது ஆல்ரெடி கிளாஸ் 11th கிளாஸில் இந்த லெசன் பற்றி சொல்லியிருக்காங்களாம்ப்பா, அது ஞாபகம் இருந்தால் நீ கமெண்ட்டில் எனக்கு சொல்லு. லோவர் பிளான்ட்ஸ், ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ் ஷோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் asexual reproduction. பிளான்ட்டு, ஃபங்கை, அனிமல்லாம் asexual reproduction ஷோ பண்ணுறது சொல்கிறான். Some of the method include Conidia, Aspergillus and Penicillium, budding, yeast, hydra, fragmentation, production of gemma, regeneration, planaria, and binary fission, bacteria. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் asexual reproductionோடைய மெத்தட்ஸ் ஆஃப் asexual reproduction. இது ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட், ஒரு பாயிண்ட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோ. கண்டிப்பாக இல்லை 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ கூட அப்படியே கேட்போம். மெத்தட்ஸ் ஆஃப் asexual reproduction சொல்லிட்டு ஓகேவா, எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோப்பா. சரி, வா பாப்பா அடுத்து. The individual found by this method is morphologically, genetically identical. ஏன் சொன்ன அப்படி?
ஏன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்க போகுது, அதோட ஜெனட்டிக்ஸ் மாற போகிறதே இல்லை, சேமாக இருக்குன்னு சொன்னல, அதை தான் இங்கே சொல்லியிருக்கான் பாரு, க்ளோன்ஸ் they are going to be same. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹையர் பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஏஷியலி பை டிஃப்ரெண்ட் மெத்தட் விச் ஆர் கிவன் பிலோ. இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், லோவர் பிளான்ட்டு ஃபங்கை அதை பற்றிலாம் இவ்வளோ நேரம் பார்த்து, இதுக்கப்புறம் தான் ஹையர் பிளான்ஸ், அதாவது நம்ம பார்க்குற பிளான்ட்டு பற்றிலாம் பார்க்க போகிறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், நேச்சுரல் மெத்தட்ஸ். Natural vegetative reproduction is a form of asexual reproduction in which a bud grows and develops into a new plant. ஓகேவா, என்ன சொல்கிறான், ஒரு பட், நான் உனக்கு டயக்ராம் போட்டு சொல்லி தரேன். இப்போ பாரு, இது ஒரு செடி, இந்த செடியில் ஒரு சில பட்டு இருக்கும்டா, இதான் அந்த பட்டுன்னு வச்சுக்கோ, ரெட் கலரில் போடுறோம்ல. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பட்டு இருக்குல்ல, அந்த பட்டு கீழே விழுந்து ஒரு புது செடியாக அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது எப்படி இருக்கணும்னா, ஒரு எய்தர் இந்த பட்டு அப்படியே மொத்தமாக பட்டு மட்டும் கீழே விழுந்து ஒரு நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த பட்டு கொஞ்சம் பிளான்ட்லேயே கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறமா கீழே விழுந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த பட்டு கீழே விழுந்து நியூ இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணது பேர், இது பேர் என்னதுன்னா அட்வென்டிஷியஸ் பட். ஓகே, அதுவே வெஜிடேட்டிவ் பட் என்ன பண்ணோன்னா, ஸ்டெம்மு, ரூட்டு, பிரான்ச்சஸ்ஸு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது வெஜிடேட்டிவ் பட்டு. இந்த நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுறது பேர், இது பேர் அட்வென்டிஷியஸ் பட். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வா. Natural vegetative reproduction is a form of asexual reproduction in a bud grows and develops into a new plant. அதான் நம்ம சொன்ன இப்போ, the bud may be formed in the organs such as root, stem and leaf. இந்த பட்டு எந்த ஆர்கனில் வேணாலும் ஃபார்ம் ஆகிருக்கலாம், ரூட்லேயோ ஸ்டெம்லையோ லீஃப்லையோ எந்த ஆர்கனில் வேணாலும் இந்த பட்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம். At some stage the new plant gets detached from the parent plant and starts to develop into a new plant. என்ன சொல்கிறான் கேளு, நான் சொன்னேன்ல, அந்த பட்டு ஒரு வேளை அது செடியிலேயே பேரண்ட் பிளான்ட்லேயே கொஞ்சம் வளர்ந்து ஒரு சின்ன பிளான்ட்டாக பேரண்ட் பிளான்ட் மேலேயே இருக்கும். எப்படின்னா, இப்போ இருக்குல்ல, இதான் இப்போ பேரண்ட் பிளான்ட். இப்போ இங்கேருந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆகி இது ஒரு செடி, ஒரு டயக்ராம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நியூ பிளான்ட்டு, இது வந்து பேரண்ட்டுப்பா, பீன்னு போட்டிருக்கேன். இது வந்து நியூ பிளான்ட் ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங், அது ஆஃப்ஸ்ப்ரிங்னா ஓ, நியூ பிளான்ட்லாம். இந்த நியூ பிளான்ட் இது கீழே விழுது, இந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து கீழே விழுந்துடும். அப்போ பேரண்ட் பிளான்ட்டில் பட்டே இல்லை, இங்கே பாரு, பேரண்ட் பிளான்ட்டில் பட் இல்லை, நியூ பிளான்ட்டு புதுசாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, கீழே வந்து நியூ பிளான்ட் புதுசாக ஃபார்ம் ஆகிடும். புரியுதா? ஓகே, some of the organs involved in the vegetative reproduction also same as the organs of storage and perennation. ஸ்டோரேஜ் அண்ட் பெரினியேஷனுக்கு இப்போது நான் இப்போ போட்ட பட்டு இருக்குல்ல, அது எங்கே இருந்தது, ஸ்டெம்மில் இருக்குது. அந்த ஆர்கன் பட்டை மட்டும் பியர் பண்ணணும், அது ஸ்டோரேஜ் அண்ட் பெரினியேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் ப்ராபகேஷன் இஸ் கால்ட் as reproductive propagules or diaspores. அதாவது என்னென்னா, இப்போ இந்த பட்டு எங்கே இருந்தது, இப்போ நான் போட்ட டயக்ராமில் ஸ்டெம்மில் இருந்தது. ஸோ இந்த கேஸில் ரீப்ரொடக்டிவ் ப்ராபகியூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ்ன்னு சொன்னால் நீ என்ன எழுதணும், ஸ்டெம்மு எங்கே அந்த அட்வென்டிஷியஸ் பட் இருக்கோ, எங்கே அந்த நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ண போகிற பட் இருக்கோ, அந்த ஆர்கன் பேர் தான் ரீப்ரொடக்டிவ் ப்ராபகியூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா, நல்லா படிச்சுக்கோ, எத்தனை வாட்டி படித்தாலும் தப்பு இல்லை.
நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டுருவானுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் படி. இந்த வருஷம் பப்ளிக்கில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ். இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ நான் அந்த டயக்ராம் போட்டு காமிச்சல உனக்கு, பட்டு ஸ்டெம்மில் இருந்ததா, அதே பட்டு ரூட்டில் இருந்தால் என்ன ஆகும்? ரூட்டில் இருந்தால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட்டில் நடக்க போகுது. அதே பட்டு லீஃபில் இருந்தால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃபில் நடக்க போகுது. சரியா? அதை தான் இவன் மாற்றி மாற்றி சொல்லுவான். கேட்கலாம் அவன் என்ன சொல்கிறான்னு. The roots of some plants develop vegetative or adventitious button. நான் வெஜிடேட்டிவ் பட்னா என்னன்னு சொன்னேன், இந்த பிரான்ச்சஸ், ரூட்டு, ஸ்டெம் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது வெஜிடேட்டிவ் பட்டு. அட்வென்டிஷியஸ் பட்னா நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண போகிற பட்டு. எக்ஸாம்பிள்னா அது மொராயா, டல்பர்ஜியா, மெலிங்டோனியா. எப்போவுமே எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ, சரியா? எக்ஸாம்பிள் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். Some tuberous adventitious root apart from developing buds also stores food. அவன் முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருந்தான். இந்த பட்டு, இந்த ஆர்கன்ஸு இதெல்லாம் பட்டை பியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போமா, பட்டாட்டஸ், டாலியா, இங்கே பாரு ஒரு பேராலே 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அப்போ நீ நிறைய எக்ஸாம்பிள் படிக்கணும். ஸோ மேக் சம் நோட்ஸ் மாதிரியோ ஏதாச்சும் நீ ட்ரை பண்ணு, இல்லைனா நோட்ஸ் வேணும்னாலும் சொல்லு, நான் அனுப்பிச்சி விட்றேன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம். Roots possessing buds become detached from the plant and grown into independent plant under suitable condition. இப்போ என்னன்னா, அந்த பட்டு இருந்துச்சுல்ல, அந்த பட்டு எப்போ கீழே விழுன்னா அதுக்கு சூட்டபுளான கண்டிஷன், அதுக்கேற்ற வாட்டரு, சன்லைட் எல்லாம் ஆப்டிமமான கண்டிஷனில் இருக்குன்னா அந்த பட்டு கீழே விழுந்து புது இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். ஏன்னா உனக்கு அந்த ஃபார்ம் ஆகிற பட்டுக்கு எல்லாமே தேவை இருக்கும். சன்லைட் வேணும், அதுக்கு வாட்டர் வேணும். இந்த வாட்டர், சன்லைட் எல்லாம் எப்போ கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் கரெக்டாக அது கீழே வந்து நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறான்டா. அடுத்தது டூயினோ பாக்ஸ் பாரு. ஸ்கார்ஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். வாட்டர் ஐயாசியர் இக்கோர்னியா கிராசிபியஸ் is an invasive weed on water bodies like ponds, lakes and reservoirs. It is popularly called as Terror of Bengal. It spreads rapidly through offset all over the water body and depletes dissolved oxygen and causes death of other organisms. இந்த பிளான்ட் என்ன பண்ண போகுதுன்னா, வாட்டர் பாடிஸில் இருக்க ஆக்சிஜனை அஃபெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஆர்கானிசம்க்கெலாம் ஆக்சிஜன் கிடைக்க விடாமல் பண்ணி இட் வில் கில் ஆல் ஆஃப் தி ஆர்கானிசம் இன்டைரக்ட்லி. எப்படி கில் பண்ணுது? ஆக்சிஜனை டிப்ளீட் பண்ணி, அதாவது ஆக்சிஜனை டேமேஜ் பண்ணி அந்த இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் ஆக்சிஜன் கிடைக்க விடாமல் அது சாகடிச்சிடுது இன்டைரக்டாக. இது பாரு, டெரர் ஆஃப் பெங்கால். இது பேர் டெரர் ஆஃப் பெங்கால்னா அது வாட்டர் ஐயாசியா, இக்கார்னியா. ஓகே, அங்கே வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். இந்த டயக்ராம் பேஜுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறம் டயக்ராம் சொன்னால் புரியும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் யூனிட் 3லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தீஸ் இன்க்ளூட் ரைசோம், காமு, டியூபரு, பல்பு, ரைசோமு, காம், பல்ப், டியூபர், ரன்னர், ஸ்டோலன், சக்கர், பல்பிள்ஸ். என்னடா இது பேர் புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது எல்லாம் என்னன்னா ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் தான். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு அழகாக புரிஞ்சிடும். இது எல்லாமே ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன். அது ஸ்டேட் இது எல்லா எக்ஸாம்பிளுமே நீ படித்தாகணும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் தான் இருக்கும். நீ எல்லா எக்ஸாம்பிளையும் படி, நல்லது. The axillary bud from the nodes of rhizome and eyes of tuber give rise to new plant. என்னடா இது ஆக்சிலரி பட்டு புதுசாக இருக்கேன்னு பார்க்காத, அது ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இதுதான் ஒரு பிளான்ட்டுன்னு வச்சுக்கோ. இது இருக்கு பாரு, இதுதான் அதோடைய டெர்மினல். இங்கே ஒரு பட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, இது வந்து டெர்மினல் பட்டு. அதுவே இங்கே 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 இதெல்லாம் அதோடைய ஆக்சஸ்ஸு அதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இதுதான்
ஆக்சிலரி பட்டு. ஓகேவா? இந்த பட்டு கீழே விழுந்து நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணும். அதே இந்த பட்டும் நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது அட்வென்டிஷியஸாக பட்டாக இருக்கணும். இந்த ஆக்சிலரி பட்டு கூட அட்வென்டிஷியஸ் பட்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ணும். வெஜிடேட்டிவ் பட்டாக இருந்துச்சுன்னா அது நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணாது. வெஜிடேட்டிவ் பட்டு என்ன தரும்? ஸ்டெம்மு, ரூட்டு, பிரான்ச்சஸ் விடுறது தான் வெஜிடேட்டிவ் பட்டு. அதே அட்வென்டிஷியஸ் பட்டு தான் நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, இங்கே பாரு, இப்போ டயக்ராம் பார்த்தா உனக்கு அழகாக புரியும். நான் என்ன சொன்னேன்? ரன்னர்னா நான் பாரு, இது ஸ்டெம்முடா. இங்கே ஒரு போட்டிருக்கான்ல, இது ஸ்டெம்மு தான். இந்த ஸ்டெம் வந்து அப்படியே தரையோட வந்து இன்னொரு பிளான்ட்டை இங்கே கிவ்ரைஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ரன்னர்னால் எப்படி இருக்கணும்? தரையோடு போகணும். ரன்னர்னா தரையோடு போச்சுன்னா அதுதான் ரன்னர். அடுத்தது ஸ்டோலர்னா என்ன? ஸ்டோலர்னா என்னது பாரு. ஸ்டோலர்னா இந்த ஸ்டெம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்து இங்கே ஒரு டாட்டர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங்கு, நியூ பிளான்ட்டு இதான். ஓகே, ஸ்டோலர்னா கொஞ்சம் மேலே வந்து கீழே போகுது. அடுத்தது பாரு, ஆஃப் செட்னா அப்படியே அடியில் போகுது, பூமிக்கு அடியில் போயிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. புரியுதா? மூணுதையும் பார்க்கலாம். ரன்னர்னா என்னது? தரையோடு போகணும். ஸ்டோலர்னா கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரணும். ஆஃப் செட்னா பூமிக்கு அடியில் போகணும். ஓகே, அவ்வளோதான். மூணுமே ஸ்டெம்மு தான். எல்லாமே ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் தான். அது ஸ்டெம் வந்து எப்படி அந்த பட்டு கிவ்ரைஸ் கொடுத்து நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். ஸ்டெம்மு முடிஞ்சது, ரூட்டு முடிஞ்சது. இப்போ லீஃப் பார்க்கலாம் வாங்க. In some plants, adventitious bird develops on the leaves. Vegetative reproduction in leaves எப்படி நடக்கும் போது adventitious birds leavesல இருந்தால் அது vegetative reproduction in leavesன்னு நம்ம சொல்ல போகிறோம். When they are detached from the parent plant, they are grown into new individual plant. parent plantலேருந்து அந்த பட்டு கீழே வந்துச்சுன்னா நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ணும். உனக்கு சொல்லிட்டேன்ல, adventitious bird கீழே வந்து நியூ பிளான்ட்டு தரப்போகுதுன்னு. எக்ஸாம்பிள்ஸ் Bryophyllum, Stella, Begonia. In Bryophyllum, the leaf is succulent and notched on its margin. In Bryophyllum, the leaf is succulent. Succulentலாம் ஒன்றும் இல்லைடா. இந்த ஆலோவேரா அதெல்லாம் நீ பார்த்துருக்கல. இந்த வெயில் காலத்துலேருந்து தப்பிக்க, அதாவது வாட்டர் கம்மியாக இருக்கிற நேரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த Bryophyllum என்ன பண்ணோன்னா, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அதோடைய லீவ்ஸில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி. ஸோ இந்த ஆலோவேராலாம் பார்த்துருக்கல, அங்கே வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் சக்கலன்னு சொல்லுவோம். அண்ட் நாட்ச்டு ஆன் இட்ஸ் மார்ஜின், அதில் தெரியல அந்த மார்ஜின் எப்படி இருக்கும்னு. அட்வென்டிஷியஸ் பர்ட்ஸ் டெவலப் பட் தீஸ் நாச்சஸ் ஆர் கால்ட் எஃபிஃபில்லஸ் பர்ட்ஸ். அந்த மார்ஜினில் வர அட்வென்டிஷியஸ் பர்ட்ஸு பேர் எஃபிஃபில்லஸ் பர்ட்ஸ். ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்ட்டானது தான். இது ஒரு 2 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தி டெவலப் இன்ட்டு நியூ plants forming a root system and become independent plants when the leaf gets decayed. இது உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல. நியூ பிளான்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா அந்த பட்டு கீழே விழுந்து நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்து நான் சொல்கிறேன் கேளு. ஸ்கில்லா இஸ் அ பல்பஸ் பிளான்ட் அண்ட் க்ரோஸ் இன் சாண்டி சாயில். பல்பஸ் பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜிஞ்சரு அதெல்லாம் பார்த்துருக்கேன்ல. ஜிஞ்சர்லாம் எங்கே இருக்கும்? பூமிக்கு அடியில் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் மாதிரி. அதில் தான் எல்லா நியூட்ரன்ஸும் வந்து ஸ்டோர் ஆகுது. ஜிஞ்சரில், அதோ இஞ்சியில், பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று ஸ்கில்லான்றது. பூமிக்கு அடியில் ஏதாவது ஒரு ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ, அதோடைய நியூட்ரியன்ஸ்லாம், அதை பேர் தான் நம்ம பல்பஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் க்ரோஸ் இன் சாண்டி சாயில். சாண்டி சாயிலில் இது க்ரோ ஆக போகுது. ஃபாலியேஜ் லீவ்ஸ் ஆர் லாங் அண்டு நேரோ அண்ட் எஃபில்லஸ் பர்ட்ஸ் டெவலப் பை திஸ். ஃபாலியேஜ் லீவ்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் லீவ்ஸை சொல்கிறது தான் ஃபாலியேஜ் லீவ்ஸ். ஆர் லாங் அண்ட் நேரோ எஃபில்லஸ் பர்ட்ஸ் டெவலப் பை தீஸ் டிப்ஸ். தீஸ் பர்ட்ஸ் டெவலப் இன்டு நியூ பிளான்ட் அண்ட் தி டச் சாயில். இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். எல்லாம் அதே தான் சொல்கிறானுங்க. பர்ட்ஸு கீழே வந்துச்சுன்னா நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண போகுதுடா. அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் ரீப்ரொடக்ஷன். advantages of natural vegetative reproduction. Only one parent is required for propagation. Yeah,
நேச்சுரல் வெஜிடேஷன் ரீப்ரொடக்ஷன் இஸ் என்ன அது ஒரு டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வெர்டலாக இருக்கும். நியூ இண்டிவிஜுவல் plant produced are genetically identical. Yes, it is a asexual reproduction. In some plants, this enables to spread rapidly. சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிறது ஹெல்ப் பண்ணுது ஸ்பெசிஃபிக்ஸில் பிளான்ட்டில். Horticulturists and farmers utilize these organs or natural vegetative reproduction for cultivation and to harvest plants in large scale production. இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி ஹாரிகல்ச்சரிஸ்ட், அதாவது இது கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்க, அப்புறம் இந்த ஃபார்மர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி பிளான்ட்டை நல்லா க்ரோ பண்ணுறாங்க. இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நியூ பிளான்ஸ் ப்ரொடியூஸாக நோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஏன் இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே என்னது, அந்த பேரண்ட்டில் இருக்க அதே ஜெனட்டிக்ஸ் தான் ஆஃப்ஸ்ப்ரிங்கும் வரும். ஸோ நோ ஜெனட்டிக் வேரியேஷன் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து இது பிளான்ட்டால் நடக்கிறது. இப்போ வந்து இந்த ப்ராபகேஷனையே ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டு தானாக நடக்க போகிறது இல்லை, நம்ம மேன்மேடு. அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். Apart from the above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their plants. Such methods are said to be artificial propagation. நம்மளா பண்ணி ஒரு பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ண போகிறோன்னா அது பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன். Some of the artificial propagation methods have been used by man for a long time and called conventional methods. Nowadays, a technology is being used for propagation to produce large number of plants in a short period. மெத்தட்ஸ் ஆர் ஃபார் மாடர்ன் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னால் ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு. அதுவே மாடர்ன் மெத்தட்ஸ்னால் இந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற மெத்தட் பேர் மாடர்ன் மெத்தட்ரா, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்னா என்னன்னு பார்த்துடலாம். கன்வென்ஷனல் மெத்தட், த காமன் மெத்தட் ஆஃப் கன்வென்ஷனல் ப்ரொபகேஷன் ஆர் கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். கட்டிங்னா என்னதுன்னா அப்படியே சொல்லிடுறேன், அப்புறம் அவனுக்கு பேராகிராஃப் படிக்கிறேன். கட்டிங்னா என்னென்னா, ஒரு ஸ்டெம்முடைய ஒரு பார்ட்டை கட் பண்ணி நீ புதைச்சி வச்சனா அந்த ஸ்டெம்லேருந்து இன்னொரு புது பிளான்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு பிளான்ட்லேருந்து அதோடைய ரூட்டை கட் பண்ணி எடுத்து புதைச்சி வச்சனா அங்கேருந்து இன்னொரு பிளான்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு லீஃபை கட் பண்ணி எடுத்து புதைச்சி வச்சனா அங்கேருந்து இன்னொரு நியூ பிளான்ட் வரும். அதாவது எந்த பார்ட்டை கட் பண்ணி வைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பேரும் மாறப்போகுது. இங்கே பாரு, depending upon the part used, it is called root cutting, stem cutting and leaf cutting. ஸ்டெம்மை கட் பண்ணி ஒரு இடத்துல புதைச்சி வைக்கிறேன்னா அங்கேருந்து ஒரு புது பிளான்ட் வந்ததுன்னா அது பேர் ஸ்டெம் கட்டிங். அதே ரூட்டை புதைச்சி வச்சுன்னா ரூட் கட்டிங். அதே மாதிரி லீஃபை புதைச்சி வச்சுன்னா லீஃப் கட்டிங். அவ்வளோதான், இது சிம்பிள். ஓகே, இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் a new plant by cutting the plant parts such as stem, root and leaf from the parent plant. The cut part is placed in a suitable medium for growth. It produces root and growth a new plant. Depending upon the part used, it is called as root cutting, stem cutting, leaf cutting. Stem cutting is used for widely for propagation. எந்த மெத்தட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டெம் கட்டிங். நான் சொன்னது அப்படியே பேரலாக கொடுத்துருக்கானா, புரியுதா உனக்கு? எந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணியும் அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போய் நீ கரெக்டான ஒரு சூட்டபிள் மீடியம், சன்லைட்டு, வாட்ரு எல்லாம் கரெக்டாக இருக்க இடத்துல வச்சுன்னா அங்கேருந்து ஒரு புது பிளான்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் கட்டிங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, கிராஃப்டிங். In this, parts of two different plants are joined so that they continue to grow as one plant. ஒரு ரெண்டு பிளான்ட்டோடைய பார்ட்டை சேர்த்து ஜாயின் பண்ணிடுறோம். நம்ம ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டோ இல்லை வேக்ஸ் வச்சோ ஜாயின் பண்ணிட்டோம்னா அது ரெண்டு பிளான்ட்டும் சேர்ந்து ஒரே பிளான்ட்டாக வளருது பேர், அதான் கிராஃப்டிங். ஓகே, ஆஃப் தி டியூ பிளான்ட்ஸ், த பிளான்ட்ஸ் விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் த soil is called stalk and the plant used for grafting is called scion. எந்த பிளான்ட் பார்ட் வந்து ஸ்டாக்கோட ஸ்டாக்னா என்னதுன்னா, ஒரு பிளான்ட்டை நீ அப்படியே மண்ணோடையே வச்சுருப்ப. ஒரு பிளான்ட்டை நீ இப்போது சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பிளான்ட்டு, அது ஒரு பிளான்ட் வந்து மண்ணில் வளர்ந்துட்டு இருக்குடா. இப்போ அந்த பிளான்ட்டோட இன்னொரு பிளான்ட்டை நீ ஒட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து வளர்க்க வைக்க போகிற பாரு, அதான் கிராஃப்டிங்கு. இப்போது ஒரு பிளான்ட்டு சாயிலே நீ வைக்க போகிற, இன்னொரு பிளான்ட்டை மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்து இந்த சாயிலில் இருக்க பிளான்ட்டோட ஒட்டி வைக்க போகிற. இப்போ இந்த சாயிலில் வளர்ந்துட்டு இருக்க பாரு,
அதான் ஸ்டாக்கு. நீ எடுத்துகிட்டு வந்து ஒட்ட போகிற பாரு, அதான் ஸ்கியானு. ஓகே, இதுமாரி தான் இந்த வார்த்தையை நிறைய படிப்போம். ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பாரு. தியார் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். இப்போ இந்த அப்படியே உனக்கு இதை பார்த்தாலே புரியும். இந்த டயக்ராம் பார்த்தாலே, நான் டயக்ராம் சொல்லி புரிய வச்சிட்றேன், அப்புறமா நம்ம அதுக்கு போயிடலாம். டயக்ராம் புரிச்சாலே அவள் தான், இது ஓவர். ஓகே, ஃபஸ்ட்டு பட் கிராஃப்டிங்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இதான் ஸ்டாக்குடா, இதான் ஒரு பிளான்ட்டு. இதுக்கு ரூட் இருக்கும், ஸ்டெம்மு எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டெம்மு இதை வந்து ஒரு மரம் மாதிரி, இப்போதைக்கு அந்த மரம் இருக்குது. ஓகேவா, இது ஒரு மரம். ஸ்டாக்குன்றது இங்கே ஒரு மரம். ஓகே, இந்த மரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மரத்தில் ஒரு டீ ஷேப்பில் இன்சிஷன் போட போகிறோம். அதாவது டீ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுறோம். அந்த கட் பண்ணி இடத்துல ஸ்கியான்னு ஒரு பிளான்ட்டு பார்த்தோம்ல, அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒட்ட போகிற பிளான்ட்டு, அந்த ஸ்கியான்லேருந்து பட்டு எடுத்துகிட்டு வரும். பட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கட் பண்ணோமா, ஸ்டாக்கை டீ ஷேப்பில் கட் பண்ணோமா, அந்த இடத்துல அந்த ஸ்கியானுடைய பட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு பேண்டேஜ் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆக போகுது, ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. ஸ்கியான் பிளான்ட்டும் ஸ்டாக் பிளான்ட்டும் ஒன்றாயிடுச்சு. ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி க்ரோ ஆகுது. சரி, இப்போ எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு இந்த ரெண்டு பிளான்ட்டை இந்த மாதிரி நீ ஒன்றாக்கணும்னு கேட்டேன்னா, இப்போது இந்த ஸ்டாக்கு கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த பிளான்ட்டுக்கிட்ட அதே ஸ்கியான் கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். இப்போ ஸ்டாக் வந்து ஹீல்டு நிறைய தருது, நிறைய ஈல்டு தருதுன்னா அது அதோடைய கேரக்டரு. ஸ்கியான் வந்து ரெசிஸ்டண்ட், நிறைய டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ இது நீ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டல, இப்போது ஸ்டாக்கையும் ஸ்கியானையும் சேர்த்துட்டல. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே சேர்ந்து ஒரு புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். புரியுதா? இதுக்கு தான் இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்டா. அடுத்து அப்ரோச் கிராஃப்டிங்னா என்னென்னா, இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நீங்கள் எப்போவுமே ஸ்கியானை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒட்டி வச்சுருவோம். இப்போ என்னென்னா ரெண்டுமே இருக்கும், ரெண்டு பிளான்ட்டுமே ரூட்டோடைய தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே இதில் பாட்டில் போட்டு ரூட்டில் வச்சுருக்கான். இங்கேயும் இது பிளான்ட்டு ரூட்டோடைய தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த பிளான்ட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணுறோம். இது வந்து ஸ்கியானு. இந்த பிளான்ட்லேருந்து இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணிடுறோம்டா. இந்த கட் பண்ண ரெண்டு இடத்தையும் சேர்த்து நம்ம பேண்டேஜ் போட்டு வச்சிடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? எப்படி ஸ்கியான்லேருந்து ஒரு இடத்த கட் பண்ணுறோம், ஸ்டாக்லேருந்து ஒரு இடத்த கட் பண்ணுறோம், ரெண்டு இடத்தையும் சேர்த்து நம்ம பேண்டேஜ் போட்டு வச்சிடறோம். இப்போ என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து ஒரு புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும்டா. அவ்வளோதான்டா அப்ரோச் கிராஃப்டிங்கு. ஓவரா? அடுத்தது பாரு, டங்கு கிராஃப்டிங். டங்கு கிராஃப்டிங்னா என்னென்னா, ஸ்டாக் இங்கே இருக்கா, ஸ்டாக் இங்கே இருக்காப்பா, ஸ்டாக்கில் வந்து நீ மேலே கட் பண்ணிட்டு ஸ்கியானை வந்து எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைக்க போகிற. அப் டவுன், அதாவது கீழே ஸ்டாக் இருக்க போது ரூட்டோட, ஸ்கியானோடைய ஒரு பாட்டை மட்டும் எடுத்து வந்து வச்சுட்டு நீ அதை ஒட்டி விட்டுடுற. அவ்வளோதான். அது ஒரு புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக போகுது. அடுத்தது க்ரௌன் கிராஃப்டிங். க்ரௌன் கிராஃப்டிங்னா என்னென்னா, ஒரு பெரிய சைஸு ஸ்டாக்கு சின்ன சைஸில் ஸ்கியானுப்பா. ஸ்டாக் வந்து பெரிய சைஸாக இருக்கும், ஸ்கியான் வந்து சின்னது. ஓகே, சின்ன சைஸ் ஸ்கியானை ஸ்டாக்கில் எடுத்து வந்து நீ அங்கங்கே வைக்க போகிற. அந்த வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல ஸ்டாக்கில், அவ்வளோ பெருசாக இருக்கிறதால அந்த ஓட்டையில் நீ அதை எடுத்துன்னு வந்து ஒட்டி விட்டுற போகிற. ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து புது பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக போகுது. வெஜ்ஜு கிராஃப்டிங்னா என்னதுன்னா, இது சிமிலர் டு இது என்னது, இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கில் சாரி டங்கு கிராஃப்டிங் பார்த்தோம்ல, டங்கு கிராஃப்டிங்க்கு சிமிலர் தான் இது. டங்கு கிராஃப்டிங் சிமிலர் தான் வெஜ் கிராஃப்டிங் இருக்கும். அங்கே என்னன்னா, நீ அப் டவுனில் வைப்ப டங் கிராஃப்டிங்கை, கீழே ஸ்டாக் இருக்கும், மேலே ஸ்கியான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவோன்னா, ஸ்கியானை கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நல்லா பாரு, இது தெரியுதா உனக்கு? ஸ்கியானை கட் பண்ணிட்டோம். அந்த கட் பண்ண இடத்துல சாரி திஸ் இஸ் ஸ்டாக், திஸ் ஒன் இஸ் ஸ்டாக்கு, இது வந்து ஸ்டாக், இது வந்து ஸ்கியான் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இப்போ வந்து ஸ்டாக்கை கட் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்கியானை உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வச்சு நீ பேண்டேஜ் போட்டுற. ஓகேவா? அதே கதை இங்கே என்ன பண்ணோம், நம்ம இங்கே வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக்குக்கு மேலே ஸ்கியான் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒட்டிட்டோம். இங்கே எதுவும் நம்ம கட் பண்ணிலாம் பண்ணல. கட் பண்ணி பண்ணோம்னா அது பேர் வெஜ்ஜு கிராஃப்டிங்கு.
அப்படியே வந்து ஒட்டிட்டோன்னா அது டங்கு கிராஃப்டிங். அவ்வளோதான், கிராஃப்டிங்கே ஓவர். இப்போ இந்த பேரா படிக்கிற போனுங்க நல்லா புரியும் பாரு. Bud grafting. A T-shaped incision is made in the stalk and the bark is lifted. The scion bud is the little wood is placed in the incision beneath the bark and properly bandaged with a tape. அதாவது ஸ்டாக்கில் டி ஷேப்பில் இன்சிஷன் போட்டோம்டா. அந்த டி ஷேப்பில் இன்சிஷன் போட்ட இடத்துல ஸ்கியானோடைய பட்டு எடுத்துன்னு வந்து வச்சோம்டா. பட்டு எடுத்து பேண்டேஜ் போட்டோம்டா. இப்போ ரெண்டும் சேர்ந்து வளர்ந்துச்சுடா. அவள் தான்டா, உனக்கு ஆல்ரெடி சொன்னது தான்டா இது. அப்ரோச் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் both the scion and the stalk remain rooted. ஆமாம் தானே, நம்ம பார்த்தோம்ல. இங்கே பாரு, டயக்ராமும் சேர்த்து காமிக்கிறேன். அப்ரோச் கிராஃப்டிங்கில் பாரு, ஸ்டாக்கும் ரிமைன் ரூட்டட். The stalk is grown in a pot and is brought close to the scion. பாட்டில் வந்து ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கிறோம். போத் ஆஃப் தம் ஷுட் ஹேவ் தி சேம் திக்னஸ். கிட்டத்தட்ட ரெண்டு சேம் திக்னஸில் தான் இருக்கு பாரு. நான் இந்த ஸ்டெம்மை பற்றி சொல்ல, அந்த பிரான்ச்சையும் இந்த பிளான்ட்டையும் பாரு, ரெண்டும் சேம் திக்னஸில் தானே இருக்குது. ஏ ஸ்மால் ஸ்லைசஸ் கட் ஃப்ரம் போத் அந்த கட் சர்ஃபேஸ் ஆஃப் ப்ராட் நியர். கட் சர்ஃபேஸ்லாம் கிட்டே வந்து வைக்கிறோம். டைடு டுகெதர் அண்ட் எல்டு பை எ டேப். ஓகே, இந்த கட் சர்ஃபேஸை நம்ம டேப்பால் போட்டு மூடிடுறோம். அவ்வளோதான். ஆஃப்டர் 1 to 4 weeks the tip of the stalk and the base of the scion are cut off and detached and grown into a separate part. ரெண்டுத்தோடைய டிப்பையும் பேஸையும் கட் பண்ணுறோம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு செப்பரேட் பார்ட்டில் வச்சு வளர்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு டங்கு கிராஃப்டிங். A scion and stalk having the same thickness is cut obliquely and the scion is fit into the stalk and bound with a tape. ஓகேவா, ஆப்ளிக்காக கட் பண்ணுறோம். அந்த ஸ்டியானிய ஸ்டாக்கையும் மேலே வச்சு டேப் பண்ணிடுறோம், அதை பேண்டேஜ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரௌன் கிராஃப்டிங். when the stalk is large in size and scion is cut into wedge shape and are inserted on the slits or clefts of the stalk and fixed in position using graft wax. இங்கே பாருங்க. க்ரௌன் கிராஃப்டிங்னா என்னது? பெரிய சைஸ் ஸ்டாக்கு அதில் ஸ்கியான் எடுத்துகிட்டு வந்து வெஜ்ஜி ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே வச்சிடுறோம். வச்சு கிராஃப்ட் வேக்ஸ் போட்டு அதை மர்ஜ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் போக அது ரெண்டும் சேர்ந்து வளர போகுது. அவ்வளோதான் க்ரௌன் கிராஃப்டிங். டன்னா. நெக்ஸ்ட்டு வெஜ் கிராஃப்டிங். In this method, a slit is made in the stalk or the bark is cut. A twig or scion is inserted and tightly bound so that the cambium of the two is joined. என்னது வெஜ்ஜி கிராஃப்டிங்னா, ஸ்கியானை ஸ்டாக்கை கட் பண்ண போகிறோம். அந்த கட் பண்ண இடத்துல ஸ்கியானை எடுத்து வந்து வைக்க போகிறோம். அங்கே வைக்கிறது மூலமாக என்ன ஆகுது பாரு. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு, கேம்பியம் ஆஃப் த டூ இஸ் ஜாயின். ரெண்டுத்தோடைய கேம்பியமும் ஜாயின் ஆகிருக்கு. சரியா, ரெண்டுத்தோடைய கேம்பியமும் ஜாயின் ஆகி வளருது. இல்லை முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, அவ்வளோதான்டா. இல்லை வேறு எதாவது விட்டனா? அவ்வளோதான். இது அந்த பேரா முடிச்சிடலாம். இங்கே பாரு, இதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ரூட்ஸு. அவன் கொடுத்துருக்கான் பாரு. ரூட்ஸில் இருக்க நோட்லேருந்து புது பிளான்ட்டு ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து இங்கேயும் பாரு, இங்கேயும் ஒரு நோடு, டெர்மினல் நோடுன்றான் பாரு. நோட்லேருந்து தான் எல்லாமே ஃபார்ம் ஆகுதுடா. அட்வென்டிஷியஸ் பட்டு அங்கே இருக்கும். பட்லேருந்து புதுசாக ஃபார்ம் ஆக போகுது. அடுத்தது என்னது? இங்கே பாரு, பட்டிலேருந்து ரூட்டில் இருக்க பட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் பாரு, அதே கதை தான். பட்லேருந்து புது பிளான் ஃபார்ம் ஆகுது. அதே தான்ப்பா, புதுசாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்ப்பா. இங்கே எங்கே பட் இருக்குது? இங்கே இருக்குது பாரு, இங்கே கொடுத்துருக்கானா பட்டை. அது இடத்துலேருந்து நியூ பிளான் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நேக்கடு ஸ்கேல் லீவ்ஸ். அது இதாவது இது பல்புனா என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம சொல்லலாம்ல, ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் தான் இதெல்லாம். அதுதான் பல்பு. இது வந்து டியூபரு, இது வந்து காமு, இது வந்து ரைசோமு. ஓகேவா, இந்த ரைசோமு, காமு, டியூபர் எல்லாமே பட்டு வச்சுருக்கோம். அந்த பட்டில் இருந்து உனக்கு ஃபார்ம் ஆக போகுது நியூ பிளான்ட்டு. அப்புறம் ரீப்ரொடக்ஷன் பை லீவ்ஸில் என்ன பார்த்தோம்? அதோடைய மார்ஜினில் பட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கா? இந்த மார்ஜினில் இருக்க மார்ஜினில் இந்த பட்டில் வந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும்போது அது பட்டு கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான்டா. இன்னைக்கு முடிக்க வேண்டியது முடிச்சாச்சு. லேயரிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். லேயரிங்கும்
லேயரிங் முடிச்சுட்டா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட இன்ட்ரடக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த கிளாஸில் எல்லாம் புரிஞ்சுதா? எது புரியலையோ சொல்லு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? எது உனக்கு புரியலையோ நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. இந்த பாட்டு எனக்கு புரியலன்னா நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. எல்லோரும் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்கோங்க. நிறைய கண்டென்ட் போட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கொஷின்ஸு எல்லாமே தந்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி ஒழுங்காக படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கடா. பாய்.